அன்னை சமையல். நிறைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு மிளகு சீரகம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து எடுத்து வச்சாச்சு மிளகு சீரகம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இதை வந்து இப்போ மிளகு சீரகத்தோட இதை ஆரணை விட்டு ஒன்றா போட்டு ஒரு தட்டி எடுத்து வச்சுருந்தேன். புளி வந்து சின்ன லெமன் அளவு ஊற போட்டிருக்கேன், அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிடுதேன். குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி 2 தட்டி வச்சுருக்கேன். புளி ஊற போட்டிருக்கேன். மிளகு சீரகத்தோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிடுதேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கிடுதேன். மல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் தனியாக அரைச்சி எடுத்துடணும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிப்பொடி பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன், காரப்பொடி 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. எவ்வளோ தேவையோ இது வீட்டில் அரைச்ச பொடி தான், எப்படி போடணும்னு பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடணும். நல்லெண்ணெய் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இதே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு மஞ்சள் பொடி மட்டும் கொஞ்சம் காரப்பொடியும் போட்டு விரைவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கடுகு, வெந்தயம், 2 சீரகம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரப்பொடி 1 ஸ்பூன், இது வந்து 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி. நல்லா பொரிஞ்சிட்டு தக்காளி வந்து நிதானமான தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் தக்காளி தான், அதையும் கலந்துக்கிடலாம். ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மெத்தடில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வைக்கிற மெத்தட் வேறு மாதிரி மெத்தடில் வைக்கிறேன். இது போடவும் நான் இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயம் தான் இது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் கலந்துக்கிடுறேன். மூணு கைப்பிடி அளவு போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மீன் வைக்கிங்களோ அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அரைச்சி வச்சதை கலந்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் ஊற்றிக்கணும், பாதி ஊற்றிக்கிடும். அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா கொதித்து வரும்போது காரப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இந்த 3ஐயும் கலந்துடணும். அது நல்லா கலந்து வரட்டும். இப்படி குழம்பு வச்சு பாருங்கள். மீன் குழம்பு அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல எண்ணெய் மிதந்து வர்ற மாதிரி இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் ஒரு லெமன் அளவு தான், அதை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு வந்து தேவைக்கு தக்கன உப்பு கலந்துக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு கிரேவி மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், நீங்கள் குழம்பு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் 2 இல்லாமல் நிதானமாக வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொதிக்கட்டும். கொதிக்கும் போது மீன் துண்டை போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து மீன்களை இறக்கிடலாம். இது வந்து தலை, வால், உடம்பாக கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். பொரிக்கிறதுக்கு பாருங்கள் மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பு போட்டு வேறு எதுவுமே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இது இறால் பொரிக்கிறதுக்கு தனியாக வரைய வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சமையல் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுவரை என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.